விவோட S1க்கு அப்புறம் இப்போ வந்து விவோ அவங்களோட புது ஃபோனான S1 Pro வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம விவோட S1 Pro பற்றின ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, எங்கே போய் வாங்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஹே கைஸ், நான் தான் உங்கள் அருணோ பேசுகிறேன் டெக்கர் நான் யூடியூப் சேனல்லேருந்து. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ வாங்க விவோவோட S1 Pro பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து விவோ அவங்களோட S1 ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2020 விவோட மொதல் ஃபோனான S1 Pro வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. S1லேருந்து S1 Proவில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து அதோட ஃபீச்சர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்குது. 6.6 இன்ச்சில் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டெக்னாலஜி இருக்கிற டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பாப்அப் கிடையாது. வாட்டர் ட்ராப் நாட்சோட ஃப்ரண்ட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.0 அப்பர்ச்சரோட. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கட் கேமரா மாடியூல். ஸோ இந்த வாட்டியும் டைமண்ட் கட் கேமரா மாடியூல். ஆனால் இந்த வாட்டி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேமராஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து நம்மளோட 48 மெகாபிக்சல் ரொம்ப ஃபேமஸான சோனி IMX 586 சென்சர் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் சென்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் அண்ட் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சென்சர் இருக்கிற கேமரா தான். அதே டைமண்ட் கட் கேமரா மாடியூல் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் அதே S1ஓட சேம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் விவோ நம்ம S1 லான்ச் பண்ணுற டைமில் ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஒரு 15,000 10,000 ஃபோன்லேயே வந்து மற்ற பிராண்ட்ஸ் வந்து டைப் சி கொடுக்குற இந்த ஒரு டைமில் தான் வந்து விவோட S1ல் வந்து மைக்ரோ USB இருந்தது. அது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எல்லாருக்குமே அவ்வளோ விருப்பமாக இல்லை. ஸோ இந்த ஒரு டைமில் விவோ வந்து S1 Proவில் என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி S1 Proவில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விவோ S1ல் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P65 இருந்தது. ஸோ இந்த ஒரு டைமில் S1 Proவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட Note 8ல் இருக்க ஸ்னாப்ட்ராகன் 665 SoC ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பட்ஜெட் சிப் செட்டுன்னு சொல்லலாம். PUBG எல்லாம் வந்து ஒரு நல்ல மீடியம் செட்டிங்ஸ், நல்ல 60 FPSல நம்மளால் ஆட முடியும். அதை தவிர்த்து வந்து ஆஸ்ஃபால்ட்டு மற்ற கேம்ஸ் கூட ஓரளவுக்கு நம்மளால் ஆட முடியும். ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது இந்த S1 Proவில். அது என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. விவோட S1 Pro வெர்ஷன் அப்படின்றனால தான் ஒரே ஒரு வேரியண்ட்டோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது டைப் சி இருக்கிறதுனால. அண்ட் ப்ரைஸ், ஸோ விவோட S1 வந்து நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 15,000 அந்த ஒரு ரேஞ்சில் வந்திருக்கும். ஸோ S1 Pro எவ்வளோ? ஸ்னாப்ட்ராகன் 665 கொடுத்துருக்காங்க, சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுத்துருக்காங்க, 4 கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா 19,990 rupees சொல்லியிருக்காங்க. கேட்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். when you compare it with நம்மளோட Note 8 கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். Note 8ல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 இதே ஒரு பேக்கேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. சேம் பேக்கேஜ், பட் சூப்பர் AMOLED கிடையாது. ஸ்டில் இதே ஒரு சேம் பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ when you compare ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணால் ஹியூஜ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 20,000 ஸ்னாப்ட்ராகன் 665 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணலாம் தான். எனக்கும் அது பெருசாக பெரிய விருப்பம் இல்லை. பட் ஸ்டில் விவோ வந்து அவங்க ப்ரைஸை வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷமாவதும் நம்ம வந்து ரெட்மிக்கு ஏற்ற மாதிரி விவோ அவங்களோட ப்ரைஸிங்கை வந்து கம்மி பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் விவோட S1 Pro பற்றின டீட்டெயில்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பையிங் லிங்க் வந்து கீழே மட்டும்தான் இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஆன்லைன் புக்கிங்ஸ் மட்டும்தான். ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இந்த ஃபோனை வாங்க விருப்பப்படுறீங்கன்னா அந்த லிங்கை சூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். ஸோ நான் தான் உங்கள் அருணோ இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் மீ சைனிங் ஆஃப்.